தீர்மானம் அங்கிருந்து சிறப்பித்த அனைவருக்கும் முதலில் நன்றி. இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு நெருப்பில் பூத்த மலர் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த நம்மளுடைய மறுமலர்ச்சி திமுக இடையில் சில காலம் சில தொய்வடைந்திருந்தாலும் இப்போது துரையண்ணன் அவர்கள் வந்ததுக்கப்புறமும் தலைவரோட மறுபடியும் வீச்சு கொண்டு வந்த ஒரு உரைகளின்படியும் இன்றைக்கி மறுபடியும் கழகம் ஒரு எழுச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இனி நம்ம கழகத்தை மறுபடியும் மேல்நோக்கி கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பையும் கட்டமைப்பையும் அமைப்புகளை எல்லா ஊர்களையும் கட்டமைக்கும் விதமாக எல்லா பேரும் ஒருங்கிணைச்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் இது இருக்குது. அதில் இப்போ தேர்தல் காலம் என்பதால் இந்த தேர்தல் காலத்தில் கழகத்தின் தலைமையின் முடிவின்படி அண்ணன் துரை வைகோ அவர்கள் திருச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிவிட்டாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக அந்தந்த பகுதியில் இருக்கவங்க நிறையா போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக வத்தலக்குண்டு பகுதியிலேருந்து வத்தலக்குண்டு பகுதியை பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம். அதில் சில பேருனால அது அவங்க குடும்ப சூழ்நிலைகள்னால வேலைப்பழு அதனால் அவங்க கலந்துக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தாண்டி பேரூர் செயலாளர் வால்டர் ராஜா அவர்கள் எங்கள் எல்லா பேர் சார்பாக பேரூர் செயலாளர் வால்டர் ராஜா அவர்கள் எங்கள் எல்லா பேர் சார்பாக அவங்க யார் வர முடியலையோ அவங்களோட வேலைப்பழுவையும் சேர்த்து அவர் பார்க்குற மாதிரி ஒரு 13-14 நாள் அங்கே இருந்து முழுக்க அங்கேயே தங்கி அண்ணன் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்து அவர் ஏற்கனவே கட்சியின் மீது உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கவர். அதோடு சேர்ந்து இந்த தேர்தலில் அண்ணனை எப்படி வெற்றிக்கு பாடுபடணும் அப்படிங்கிறக்காக அவர் வத்தலக்குண்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வத்தலக்குண்டில் போகாத எங்கள் மாதிரி இவங்களுக்கும் சேர்த்து அவர் போய் பார்த்து அந்த தேர்தல் வேலையை பார்த்து அண்ணனுக்கு வெற்றியை தேடித்தரக்காக தன்னோட உடல் உழைப்பை கொடுத்து வத்தலக்குண்டு பேரூர் கழகத்துக்கும் இந்த வத்தலக்குண்டு பகுதிக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றியை பேரூர் கழகத்துக்கு அதுக்கடுத்து அந்த பெருமையோடு சேர்த்து அண்ணன் வெற்றி அடையும் போது வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்த்துக்களை இந்த முதல் தீர்மானமாக நம்ம பேரூர் கழகத்தின் சார்பாக துரை அண்ணன் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி அடையணுங்கிறதுக்கானதில் முதல் தீர்மானமாக நம்ம வெற்றி அடைக்கான வாழ்த்தை தீர்மானமாக நிறைவேற்றிடுறோம். ரெண்டாவது தீர்மானம் அந்த அண்ணன் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பேரூர் கழகத்தின் சார்பாக வால்டர் ராஜா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தவே வெற்றி பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்போ சொல்லி முன் வச்சதன்படி அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும். அது ஒரு வெற்றி கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இந்த தீர்மானத்தின் மூலமாக வேண்டுகோள் கொடுத்துக்கிறோம். அதே போல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எப்படி பிரபாகரன் அண்ணனுக்கு ஆண்டன் பாலசிங்கம்